நான் கிட்டத்தட்ட 40 வருஷமா நான் இங்கே உங்களோட ஆராதனையில் பங்கு கொண்டிருப்பேன். So nearly 40 years I took part. 40 years. அப்பொழுது வரும்பொழுது ஊழியக்காரனோட மனைவியும் இங்கே நின்று ஊழியம் செய்யும் பொழுது நான் உண்மையிலே நேத்தன் இந்த ஒரு அருமையான இந்த கப்பலை போல ஒரு கப்பலை நான் காணவில்லை. So when the day before I came as the man of God and the wife they serving the Lord together, I thought there's no such couple like this. உங்களுக்கு தெரியும் ஊழியங்களிலே சாத்தானுக்கு சந்தோஷமே இல்லை. But you know, in the ministry the Satan is not pleased at all. என் வாழ்க்கையிலும் கூட நான் ஆண்டவருக்காக தான் இந்த வாழ்க்கையை நான் கொடுத்தேன். Even in my life I commit my life to God. என் வாழ்க்கையில கூட எனக்கு பெரிய பிரச்சனை வந்தது. Even in my life I faced a lot of big issues. நான் ஒருவேளை இந்த உயிரை எடுத்துக்கொள்ள நினைத்தேன். At a time I tried to commit myself as suicide. நான் ஏழைகள் மத்தியில ஊழியம் செய்தேன். I did the ministry among the poor. எல்லா விதத்திலும் பார்க்கும்பொழுது எனக்கு எல்லாம் இருண்ட மாதிரி இருந்தது. So my life was looked like all completely dark. ஆனால் என்னுடைய ஆண்டவர் மாத்திரம் எனக்காக இருந்தார் என்று நான் கண்டேன். But I believe that God is with me. நான் ஏதாவது செய்திருந்தால் என்னுடைய ஆண்டவர் தான் மகிமையேனா. So if I did something wrong in that time, it is shame for my God. அதிலிருந்து அவர் எனக்கு சொன்னார், நான் உன்னோட இருக்கிறேன், நீ ஒன்றுக்குமே பயப்பட வேண்டாம். So from that time God promised me saying that I am with you, do not worry and do not fear. நான் பாடிய பாடலே எனக்கு சாட்சியாக இருந்தது. Even the song which I sung, it became a testimony for myself. கண்ணீர் விடேன் கண்ணீர் விடேன் நீர் ஆசீர்வதித்தால் பயப்படேன் நீர் கூட இருந்தால். அந்த பாடல் ஒரு ஹிம். அந்த பாடல் வானொலியில் ஒலித்து கொண்டிருக்கு. நான் முடிவெடுத்துட்டேன், அதாவது ஆண்டவரை விட்டு நான் போக மாட்டேன், அவருக்காக கடைசி வரைக்கும் உயிரிழப்பேன். So my song was playing in the radio. So once I hear that song, I immediately took a decision saying that I will never leave God and go. I will live as long as I live for God. இந்த உலகத்தில் எல்லா அன்பும் மாறி போகும். In this world the love will change. என்றால் சூழ்நிலைதான். Because the circumstance. ஆனா அந்த அன்பு மாத்திரம். But his love, God's love will never change. ஒரு பாடல், ஒரு தாயானவள் தன் சிறு வயதிலே தன் கணவன் இழந்த ஒரு தாயானவள் தன் மகன் லண்டனுக்கு படிக்க போகிறார். There was a mother in the young age. She lost her husband and her son is going to education in London. அப்பொழுது இந்த பாடலே 2-3 பாடலை பாடி அவள் தன் மகனுக்கு கொடுத்து அனுப்புகிறார். So 2-3 songs she just make a note and give it to her son and sending him to London. அந்த பாடல்ல 2 வரிகளை நான் பாட விரும்புகிறேன். So from those song 2 lines I would like to sing along with you. ஒரு போதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன குறை மகனே, சிறுவம் தோட்டுனை ஒரு செல்ல பிள்ளை போல் பார்த்த உரிய தந்தை உனக்கு உயிரோடிருப்பாரென்றும் கப்பலின் அடித்தட்டில் களைப்புடன் தூங்குவார், கதரும் உன் சத்தம் கேட்டு கடல் தன்னை அமர்த்துவார். பெரிய போரிலும் ஏற்ற ஆயுதம் இவார், பெரிய போரிலும் ஏற்ற ஆயுதம் இவார், ஏழை பிள்ளை உனக்கு ஏற்ற தந்தை நான் என்பார். இந்த பாடலை அந்த தாய் பாடும் பொழுது அழுது அவள் பாடுறார். So when the mother who sung this song, she was singing the song with tears on her eyes. நான் உங்களுக்கு சொல்ல போனால் நீங்கள்
பார்த்து சொன்ன மாதிரி அழகாக பாட நான் 65 வருஷமாக பாடிக்கொண்டிருக்கிறேன். இப்பொழுது இந்த வயது போன காலத்தையும் அவருக்காக பாட விரும்புகிறேன். ஓரளவுக்கு அவருக்காக நான் பாடுவதால் இன்னும் நான் அவருக்கு பாடக்கூடியதாக இருக்கிறதுக்காக நான் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். As a pastor said, I'm singing for long years. I've been singing for nearly 65 years. Even I'd like to sing even more for the God's glory. So hopefully God will give me the strength to sing even more for Him. பாஸ்டர் சொன்னார் என்றும் மாறாதவருன்ற பாட பற்றி. The pastor was talking about a song called Indru Maradavar. 4 வயதிலே என் தந்தை இறந்து விட்டார். In a young age, I lost my father. எனது அம்மாவுக்கு 37 வயது அவள் விதவையானார். At the age of 37, my mother became widow. அண்ணாக்கு 12, அக்காவுக்கு 7, எனது அண்ணாக்கு 5, எனக்கு 4, மற்ற தங்கைக்கு 2, கடைசி தங்கைக்கு 41 நாள் என் அப்பா சாகும் பொழுது. So we are 6 of us, like age from 12, 7, 5, 4, and 44 days. Baby was there along with my mother. நான் பெற்றோருக்கு தாய்மாருக்கு சொல்வது என்ன சொன்னால், உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் தேவனுடைய அன்பை பற்றி நாளும் பொழுது இப்பொழுது அநேகமான பெற்றோருக்கு நேரம் இல்லை. எந்த நேரம் டிவியும் அந்த செல் அது என்னது யூடியூப் அப்படி இப்படி அதை நீங்கள் பார்க்குறது அப்படின்னு சொல்ல. ஆனால் பிள்ளைகளோடு செலவழிக்கக்கூடிய நேரத்தை மாத்திரம் நீங்கள் இந்த தேவனுக்குரிய காரியத்தை நீங்கள் கட்டாயம் செய்ய வேணும். So I would like to encourage every parents here. This is it's about the time which you spend with your children. It's a quality time. So I encourage every parents to please do take it. யோசுவாவுக்கு பிறகு 200 ஆண்டுகளுக்கு பின்னால் இருந்த சந்ததிக்கு இவர்கள் செங்கலை கடந்த காரியம் கூட தெரியவில்லையாம். அது வேதத்தில் இருக்கு. If you see the history of Israelites, after 200 years after passed away of Joshua, the children of Israel do not even know how they come across the Red Sea. நினிவேயை கடவுள் அழைக்கும் பொழுது யோனாவை அனுப்பி ஆண்டவர் அந்த நடம் தப்பப்பட்டது தப்பினது. When God sent Jonah to saying that he's going to destroy the Nineveh city, but the city got escaped. அதுக்கு பிறகு அந்த மனிதரெல்லாம் மிகவும் பயங்கரமான பாவத்துக்குள்ள உட்பட்டு அந்த நகரம் அழிக்கப்பட்டது என்று இப்போ சொல்றார்கள். என்ன? So but later on what happened, that city again fall into the sinful state and the city got destroyed. ஆகவே தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நீங்கள் கட்டாயம் கொடுக்க வேணும். So what we need to learn from is we should give the time which is need to be given to God. முதலாவது உங்களுக்கு அது ஒரு அருமையான வசனம் உண்டு. அவருக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய அதை முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்படி இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதை மாத்திரம் மறந்து போகாதீர்கள். So we kindly encourage you, please do not forget the verse scripture says, but seek his kingdom and his righteousness, rest everything will fall unto you. ஸோ எங்களுடைய அம்மா அதிகாலையிலே நாங்கள் எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள் எங்களை எழுப்பிடுவா. 4:30 மணிக்கு எழுப்பி கோபி தந்து எங்களை படிக்க பண்ணுறதுக்கு சொல்லுவா. ஆண்டவர்கிட்ட வாங்க, நாங்கள் ஜெபம் பண்ணுவோம், நாங்கள் எல்லோரும் குடும்பமாக ஜெபிப்போம். So my mother wake us up at 4 a.m. in the morning and she gave us a coffee and said, then we call every one of us to come, let's sit in the presence of God. அப்போ பரமபிதா நீர் இன்று இந்த வயது போன நேரத்தில் கூட நானும் என் கணவரும் ஆண்டவருக்காக பாடுவோம் அதிகாலை ஒவ்வொரு நாளும். So every day early in the morning, even at this state at aged old, me and my husband, we wake up in the morning, we sing unto the Lord. அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஒரு கொஞ்ச நேரத்தையாவது எங்களுக்கு கொடுக்க முடியாவிட்டால் நம்ம பராமரித்து பாதுகாத்து நம்ம அரவணைக்கிற தெய்வத்துக்கு வேறு என்னத்தை நாங்கள் செய்ய முடியும்? If we cannot even give that little time which God deserves, what is that we can able to give in our life? என் தாயால் தான் இன்றைக்கு நான் பாடுகிறேன். காரணம் it is the reason why I'm singing today is because of my mother. அவனுக்கு சொல்லுவாள், ஆண்டவருக்கு நல்ல ஒரு குரலை தந்திருக்கிறார். And she always says God has given a good child for நீ you ஆண்டவருக்காக பாட வேணும். and you have to sing for God. அப்போ எனக்கு ஒரு சொன்னால் எனக்கு ஒரு 5 வயதுக்கு பொழுது எனக்குன்னா விளையாட விருப்பம். வா 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 பிள்ளை கடவுள் ஒரு பாட்டு தந்திருக்கிறார் என்று சொல்லி எனக்கு பாட்டு பழக்குவா. So when I was 5 years old, my mother used to call me, come dear child, God has given me a song. So she used to train me singing a song. அவள் தன் வாழ்க்கையே இந்த பாடலாக எழுதியிருக்கிறாள். என்றும் மாறாத என் அன்பனாகினார். And this song, this is what she written, என்றும் மாறாத என் அன்பனாகினார். The God becomes my love who will never change. என்று சொல்லி நான் அந்த பாடல்கள் ராகத்தையும் போட்டு இந்த பாடெல்லாம் சத்தியவசன பாடல்களை நான் பாடி அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக இருந்த போது சொன்ன கேட்டீர்கள். So you also heard what pastor said, that because that song has become a great blessing for many people in the world. அந்த பாடலை பாடுவதற்கு முதல் உங்களுக்கு தெரியும், இந்தியாவிலிருந்து அந்த நாட்களே அவ்வளவு நிகழ்ச்சிகள் இல்லை. If you all know, in those days there's not much programs from India in those days. ஆனால் இந்தியர்கள் மிகவும் தாளந்து நிறைந்தவர்கள். ஆனாலும் இந்த சத்தியவசன நிகழ்ச்சியில் நாங்கள்
ஜெபத்தோடு. உங்களுக்கு தெரியாது, நாங்கள் எல்லாவற்றையும் ஜெபத்தோடு செய்து மிகவும் ஒரு உன்னத நிலையை இந்த சத்தியவசன ஊழியத்திலே நாங்கள் அநேக கடிதம் 300-400 கடிதங்கள் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வரும். So, particularly for this ministry, Satya Vedam, so we need to be சத்தியவசனம். Satya Vasanam, yeah. But, yeah. அந்த இப்போ நான் அந்த பாடலை உங்களுக்கு பாட விரும்புகிறேன். So I would like to sing that song to you all. முன்னின எதிர்பார்த்த அந்த ஸ்டாண்டை நீங்கள் எதிர்பார்க்காத நான் பாடுவேன். என்னை தாங்கி வருகின்றார். அநாதையை போல நான் அடைந்த காலத்தில் ஆதரவு செய்ய என் முன்னே தோன்றினார். அநாதை போல யார் அலைந்த காலத்தில் ஆதரவு செய்ய என் முன்னே தோன்றினார். அஞ்சாதென்னிடம் வா, உன் தஞ்சமாகுவேன், உன் நெஞ்சை தா என்றார். மிஞ்சும் துயர் தீர்ப்பேன். நான் நம்பியாகினேன், நல்ல மேய்ப்பன் போலானார். நாளும் பொழுதுமாய் நன்மை காட்டியே வரார். நரகத்தின் வழியாய் நடவாதே என்கிறார். நல்மோட்ச பாதையில் நடத்தி வருகின்றார். இந்த பாடலை அவர் எனக்கு 10-8 வயதுல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால கூப்பிட்டு சொன்னா, பிள்ளை இந்த பாட்டுக்கு முடிவில்லை, நான் இன்னொரு சரணத்தை எழுதணும் மட்டும் எனக்கு எழுதி தந்தா. அதான் இந்த It's okay. ஈட்டில் என்னாத்துமம் இன்பக்கரை சேரும். நேசர் இயேசுவோடு மீண்டும் உறவாடும்.
சரணத்தை அவ எனக்கு எழுதி தந்து இதை நான் இந்த புதிய ரெக்கார்டிங்கில் இதை நான் சத்தியவசன் இந்த இட்ஸ் ஓகே தேங்க்யூ. So this particular the last chorus what my mom just wrote me, I added recently. It was not in the Satyavasnam song. சாங்ஸ் பட் என்னுடைய ரெக்கார்டிங்ஸில் அது இருக்கு. In her sister's recording, it is taking place. என் அருமையானவளே, நான் இன்னும் ஒரு 10 நிமிஷம் எனக்கு தருவீர்களா? கட்டாயம். ஓகே. நான் உங்களுக்கு கொண்டு சொல்ல விரும்புகிறேன். I would like to share one thing with you. நான் கூட போதர் மாதிரி பெரிய பெரிய படித்த ஒரு பெரிய ஒரு இதுண்டா, ஆனால் நான் எனக்கு ஆண்டவர் அநேக காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். I'm not like a pastor, greatly educated or so, but God has revealed me so many great things in my life. உங்களுக்கு தெரியுமா, அவருடைய சித்தப்படி நாம் செய்ய வேணும். All you need to know is you need to do according to the will of God. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை ஒருக்க வாசி சொல்லுங்க, வாசிங்க. Let's turn our Bible to Matthew chapter 7 verse 21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. Not everyone who calls out to me, Lord, Lord, will enter the kingdom of heaven. Only those who actually do the will of my Father in heaven will enter. கிறிஸ்தவராகிய நாங்கள் உண்மையிலே அவருடைய சித்தப்படி நடந்தால்தான் மற்றவர்களை பார்க்கும் பொழுது நாங்கள் அவருக்காக சாட்சியாக இருக்க முடியும். As a Christians, if we do according to what our Lord says and live for His glory, then we can be able to be a testimony for others. எனக்கு அண்மையிலே என்னுடைய போதர் சொல்லுவார், எங்கெங்க போறீங்களோ அங்க இயேசுவை போல இருங்கன்னு சொல்லுவார். So my pastor used to say this to me, wherever you're going, so be like Christ, our Lord Jesus Christ. இப்போ போய் நீங்கள் ஆண்டவரை பற்றி கேளுங்கள், வேதத்தை இருந்தால் உத்தரம் பெற மாட்டார்கள், ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து அநேகர் மாறுவார்கள். If you go and share and say that as per the scripture, if we say something, they won't come. But being a testimony for God, looking at your life actions, people come into Christ. உங்களுக்கு தெரியுமா, அந்த மோசே சீனா மேலே போகும்போது உன் பாதரட்சை கலட்டுன்னு சொல்லப்பட்டது. As you all know, when Moses went unto the Mount Sinai, Lord says, take away your sandals. அந்த காடுல முள்ளும் எல்லாம் இருக்குமே என்ன? Of course, in the mountain area, there's a lot of thorns will be there. ஏன் ஆண்டவர் அதை சொன்னார்? Why did God ask him to take away the sandals? என்று சொல்லி சில கோயிலுக்கு நீங்கள் போனால் அவர்கள் சப்பாத்து போட மாட்டார்கள், வெறும் காலோடு வருவார்கள். நீங்கள் வந்தாலும் அதுக்கு அவருக்கு விருப்பம் வராது. So some of the church, if you go there, they won't wear the sandals or shoes in the church. So they will do service without wearing those. ஸோ எங்களுடைய ஒரு சகோதரி திருகோணமலைக்கு திருமணம் முடிக்க போயிருந்தால், திருமணம் முடிக்க one of our sister went to get married. அப்போ அவ சொன்னா, சிஸ்டர் நீங்களும் உங்களோட கணவரும் வந்து என்னை ஆசீர்வதிக்க வேணும். ஏன்னா நாங்கள் இருவரும் அங்கே போயிருந்தோம். So that sister requested me and my husband to come and bless that couple. சனிக்கிழமை ப்ராக்டிஸ் நடக்குது. On Saturday the practice session was taking place. அப்போ எல்லாருமே காலில் சப்பாத்து இல்லை, நான் சப்பாத்தோடு உள்ளுக்கு போயிட்டேன். So on that day on the practice session, nobody is wearing sandals, but what I did was I went with the sandals inside. நான் சொன்னேன், சாரி பாஸ்டர், எங்கடையில் நாங்கள் சப்பாத்து போட்டு போடலாமான்றோம். இல்லை நானும் போடத்தான் விருப்பம், ஆனால் இங்கே பழக்கம் வைக்க விருப்பம் இல்லை. So I told the pastor, I'm really sorry that in our church we do wear sandals, and I apologize for that. But pastor said, we would like to do it, but we don't do it, so let's leave it. அடுத்த நாள் திருமணம். The next day is the wedding. கோயில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நேரம் திருமணம் நடக்குது. On the Sunday service, the wedding is going to take place. எல்லாரும் அழகா உடுத்திருந்தார்கள். Everyone they dressed so well. அழகான சப்பாத்து போட்டிருந்தார்கள். They all wearing a nice slippers. ஆணும் பெண்ணும் மாப்பிள்ளையும் பொம்பளையும் சக்ரிஸ்டிக்கு உள்ள வச்சிருந்து ஒரு கதிரை வச்சிருந்தார்கள். The bride and bridegroom, they were inside the sacristy and they put a door. இல்ல சக்ரிஸ்டில அவைக்கு ஒரு இது chairs. They put chairs inside the altar. inside the altar. Okay. வச்சிருந்தார்கள். அப்பொழுது பார்த்தா பெண் மிகவும் ஒரு அழகான பெண்ணு தான் விரும்பி தான் அவர் திருமணம் முடித்திருந்தார். அவர் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கார், நிறைய பணம். And if you see the bridegroom, he just arranged with this bride, and she's a beautiful bride, and he come from a foreign country. ஸோ மிகவும் அழகாக சப்பாத்தெல்லாம் போட்டு சக்ரிஸ்டிக்குள்ள அவர்கள் இருக்கிறார்கள். So they were wearing a nice slippers and wearing a good dress, and they were seated inside the altar. எனக்கு ஒரு பெரிய கேள்வி. I had a big question in myself.
உங்களுக்கு யாராவது எதுவும் சொல்ல முடியுமா? எனக்கு யாராவது ஒன்று சொன்னால் சந்தோஷப்படுவேன். தெரிந்தால் சொல்லுங்க, அல்லது நான் எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துனதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். So I would like to ask you one thing. If you, any one of you know, please do share it with me. I will be joyful. Otherwise, I will tell you what God revealed unto me. அதாவது பாதரட்சியை நீங்கள் கலட்டி போட்டு வருவதுன்னு சொன்னால், Which means, if you want to remove your sandals, what does it really mean? அதாவது உங்களுடைய சொந்த சித்தம் ஆகிய அந்த பாதரட்சியை வெளியால் கலட்டி, அதாவது எங்களுடைய பாவம், எங்களுடைய சொந்த சித்தம் எல்லாவற்றையும் நீங்கள் கலட்டி போட்டு நீங்கள் உள்ளுக்கு வர வேண்டும். Which, when I say taking away sandal means, that means you keeping away all your sin, your dirty things outside, and coming with your pure heart in. ஏன் சொன்னால் நம்முடைய தேவ ஊழியர்கள், The reason, because the men of God, அவர்களுக்கு பரலோகத்திலிருந்து பொக்கிஷங்கள் வெளிப்படுகிறது. because the heavenly treasure has been revealed to them. அந்த பரலோக பொக்கிஷங்களை நீங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து கேட்கும் பொழுது, When you come and receive that heavenly treasure every Sunday, உங்களுடைய சுய சித்தத்தை தேவனுடைய சித்தத்தோடு நீங்கள் ஒருங்கு செய்றீங்க. so what you do is you connecting your will according to the will of God. தென் நீங்கள் நாளும் பொழுதும் அந்த மறுரூபத்துக்கான காரியத்துக்கான ஆயத்தத்தை பெறுகிறீர்கள். So what is happening there is you receive that a transformation of day by day in that place. 2 பேதுரு 3:12 வாசிங்கள். Let us read 2 Peter Third 3, chapter, chapter 3 verse 12. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதலங்கள் எரிந்து உருகிப்போம். Looking forward to the day of God and hurrying it along, on that day he will set the heavens on fire and the elements will melt away in the flames. 1 யோவான் 2:17. 1 John chapter 2 verse 17. And this world is fading away along with everything that people crave, but anyone who does what pleases God will live forever. அவருடைய சித்தப்படி நானும் நீங்களும் வாழ்ந்தால்தான் நிச்சயமாக ஆண்டவர் வரப்போகிறார். Surely God is going to come. அந்த வருகிற நேரத்தில் நாங்கள் ஆண்டவருடைய தேவனுடைய ஊழியர்கள் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையின்படி நம்மை சரி செய்தால் நிச்சயமாக நாங்கள் அந்த அதாவது என்ன சொல்வார்கள், யூ ஆர் worthy, அதாவது நீங்கள் பாத்திரராக முடியும். So according to the word of God which your pastors or fathers bring unto you, if you listen to the word and act accordingly, then you will be worthy in front of God. அந்த மறுரூப நிலையை நீங்கள் எடுத்தால் தான் நீங்கள் அவரோடு போக முடியும். So if you take that transformation place, then you can able to reach out to God. கடைசி வரை நாங்கள் அவரோடு நித்தியமாக வாழ முடியும். And until the end we can able to live eternally along with our Father God. என் தேவன் எனக்கு தந்த கருத்து போதும், நீங்கள் எதுவும் மருத்துவம் சொல்ல மாட்டீங்க, நான் சொன்னது சரியா? I hope you won't take it wrong, which what God revealed to me. ஆகவே இந்த உலகம் நமக்கு சொந்தமல்ல. The world does not belong to us. உங்களுக்கு தெரியாது, அவருடைய சித்தப்படி செய்கிறது மிகவும் கஷ்டம். It is I don't know how many of you know, it is very hard to do according to the will of God. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது என்னுடைய மூத்த அண்ணன் மிகவும் கோடீஸ்வரன் நல்லா இருக்கிறார் அமெரிக்காவில். When I was doing the ministry for God, one of my elder brother is such a rich man in America. அவர் ஒரு ஹோட்டலும் ஒரு ரெஸ்டாரண்ட் எல்லாம் ஆயத்தப்படுத்தி, இவர் ஒரு அக்கௌண்டன்ட், நான் நல்ல எனக்கு கட்டிக்கார், நான் எல்லாம் காரியங்களை செய்வேன், அழகப்படுத்தி எல்லாம் செய்வேன், நீங்கள் 2 பேரும் வந்தால் நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்கன்னு சொன்னார். So I was working as an accountant. My husband is working as an accountant. I used to do some tiny bit things with a good way. So my brother said, if you come over here, you're going to live good. அப்போ அவர் சொன்ன உடனே நான் போய் உடனே தேவனுடைய தாசரோடு நீங்கள் கேட்கணும், அவர்கள் தான் உங்களுக்காக தேவனிருந்து சொல்ல முடியும். தேவனுடைய தாசர் என்ன சொல்கிறாரோ அது தேவனுடைய வருகுதுன்னு நீங்கள் நிச்சயமாக நம்ப வேணும். And what he told me was, you have to believe in what the man of God says. அப்போ அவர் சொன்னார், சிஸ்டர் ராஜா, நீ தேவனுடைய சித்தத்தின்படி நடக்க விரும்பியோ அல்ல உன்னுடைய சொந்தத்தின்படி நடக்க விரும்பியோ என்று கேட்கிறார். And the pastor is asking unto me, Sister Raja, are you going to do according to your will or do according to the will of God? அப்போதான் நான் உடனே சொன்னேன், தேவன் என்ன சொல்கிறா அதை கேட்க தான் எனக்கு விருப்பம் உண்டு, நான் அதன்படி
வெளிநாட்டுக்கு போகல, அமெரிக்கா போகல. And so what I told my pastor was, I would like to walk according to the will of God, so I did not go to America. சரி, ஆண்டவருக்கா சந்தோஷமாக கஷ்டமான ஊழியம் என்றாலும் மிகவும் சந்தோஷம். காலை முறை மாலை முறை தேவனுடைய பிள்ளைகளோடு இருந்து அந்த வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்தேன். So even though it's a hard life which I've lived in Sri Lanka, but still I enjoyed it for the glory of God, and that is the kind of a life I led. 1983 ஆண்டு கலவரத்தில் During the warfare in 1983, நான் நல்ல பணக்காரியாக தான் இருந்தேன். I was a rich woman. ஒரு 8 சின்ன சின்ன கைத்தொழில் செய்தேன். I used to do small scale industries like 8 இந்த ஏழை different. பிள்ளைகளுக்கு தொழிலை கொடுத்து அதுகளை ஆண்டவருக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்காக. So what I used to do is I used to give the job for the poor people and encourage them into God. அந்த டைமில் தான் என்னுடைய அந்த உங்களுக்கு தெரியும் எல்லாவற்றையும் நான் இழந்தேன். At that time I lost everything. 100 பேருக்கிட்ட வந்து எல்லாவற்றையும் மட்டும் என்னுடைய உங்களுக்கு தாலி கொடி எங்கட பொண்ணு எல்லாம் கொண்டு போனால் எப்படி இருக்கும், கஷ்டமே என்ன? So at that time you all aware that they took away all my belongings. இவர் என்று கேட்டார், அந்த நகையை பார்த்தியானா இல்லை எல்லாம் கொண்டு போயிட்டாங்கடா. அப்போ கேட்ட தாலி என்று கேட்டேன். நான் மட்டும் So my husband asked me, did you protected all the jewels? I said they took everything away. கண்ணீர் வந்தது, கண்ணிலிருந்து கண்ணீர் வந்தது. So I was my eyes were full of tears. அப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஆம்பளை நீங்கள் அழக்கூடாது என்று சொல்கிறேன் அவருக்கு. அந்த பிரச்சனையில் எல்லாமே போயிட்டது, போட்டு உடுப்போடு ஓடினான். So my husband was in tears. I told him, you're a man, you should not cry. At that time we run away in that situation. பெரிய கதை, இதெல்லாம் ஒரு புத்தகம் எழுதணும். நான் அநீர் சாட்சியாக இருக்கேன். ஆனால் எல்லாவற்றையும் இழந்து அங்கே போய் ஒளித்திருக்கும் பொழுது எங்களை சாக்குள்ள வந்ததும் ஆண்டோட வர்றவங்களோட கண்ணை குருட்டாட்டம் பைபிள் இருக்குது எல்லாமே. நான் இவ்வளோத்தையும் நான் ரேடியோவில் சொல்லியிருக்கிறேன். இதை இப்போ செய்து காட்டுமாண்டா குருட்டாட்டம் பிடிக்க பண்ணி நாங்கள் தப்பினோம். நாங்கள் So உண்மையாக God is so good, He made us escape from that place. ஆனால் அந்த ஆண்டவர் செங்கடல் கடக்க செய்த தெய்வம், எரியோமல் தெய்வம், அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் பயப்படக்கூடாது, அவருக்கு முதலும் கொடுங்க. இவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் அவரை கடைசி வரைக்கும் விடையலை. Our God is a living God. He is alive even until today. So do not fear about என் anything. அண்ணன் டிக்கெட் அனுப்பிட்டார், 4 டிக்கெட். And my brother sent me the tickets. உடனே வாங்கோ, Come immediately. இது இவற்ற பெரிய ஊழியன் வந்து சொல்கிறார், நீங்கள் போகக்கூடாது, உங்கள் உயிரை கடவுள் காத்ததே அவருக்கு ஊழியம் செய்ய. So one of the man of God come and say to me that you should not go because God saved your life to do the ministry for ஒரு Him. தலைமயிரும் இந்த தலையிலிருந்து விழாது. Not even one hair will fall from your head. ஸோ நாங்கள் 4 டிக்கெட்டை திரும்ப அனுப்பிவிட்டு நாங்கள் இலங்கையிலிருந்து சந்தோஷமாக ஊழியத்தை செய்தோம். So again I sent back the 4 ticket. We did not go to America. We remained in Sri Lanka and did the ministry for God. அவருடைய சித்தத்தை செய்ய எனக்கு அவர் உதவி செய்தார் தெய்வம். And also our God helped me to do this will. நீங்களும் நானும் அவருடைய சித்தத்தை செய்தால் If you and me do the will of God, அவர் நிச்சயமா இந்த மகாபெரிய தெய்வம் தான் எங்களுக்கு உண்டு. மனுஷர்களை நம்பாதேங்க. so we have a great God in us and do not trust the man. அது மாத்திரமல்ல, அவர் சொன்னபடி நாம் நடக்க வேண்டும். And also we should do according to what he says. உப்பா இருங்கள், ஒளியா இருங்கள். அதுக்கேற்ற ஒரு பாடல் நான் ஏற்றி அந்த பாடலோடு நான் முடிக்கிறேன். So God says you should be a light and salt for the earth, and I just wrote a song about this. I'm going to sing this song and finish it. மியூசிக் மியூசிக் இருந்தால் கொஞ்சம் அழகாக இருக்கும். என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், உம் சித்தம் போல் என்னை வணையும் ஐயா. ஒரு சன்னமாவது பாட விரும்புகிறேன்.
கண்டினியூ லைக் தட். என் சித்தம் அல்ல இறைவா, உம் சித்தம் நிறைவேறணும். அப்பா உம் சித்தம் நிறைவேறணும். என் சித்தம் அல்ல இறைவா, உம் சித்தம் நிறைவேறணும். அப்பா உம் சித்தம் நிறைவேறணும். இருங்கள் என்றீர், பாக நான் மாறணும். உப்பாக இருங்கள் என்றீர், உப்பாக நான் மாறணும். உப்பாக இருங்கள் என்றீர், உப்பாக நான் மாறணும். உம்மாக நான் சுவையாகணும். உமக்காக நான் சுவையாகணும். என் சித்தம் அல்ல இறைவா, உம் சித்தம் நிறைவேறணும். அப்பா உம் சித்தம் நிறைவேறணும். ஒளியாக இருங்கள் என்றீர், ஒளியாக நான் மாறணும். ஒளியாக இருங்கள் என்றீர், ஒளியாக நான் மாறணும். ஒளியாக இருங்கள் என்றீர், ஒளியாக நான் மாறணும். அப்பா உமக்காக ஒளி வீசணும். அப்பா உமக்காக ஒளி வீசணும். என் சித்தம் அல்ல இறைவா, உம் சித்தம் நிறைவேறணும். அப்பா உம் சித்தம் நிறைவேறணும். சாட்சியாய் இருங்கள் என்றீர், சாட்சியாய் நான் மாறணும். சாட்சியாய் இருங்கள் என்றீர், சாட்சியாய் நான் மாறணும். சாட்சியாய் இருங்கள் என்றீர், சாட்சியாய் நான் மாறணும். அப்பா உமக்காக நான் வாழணும். அப்பா உமக்காக நான் வாழணும். என் சித்தம் அல்ல இறைவா, உம் சித்தம் நிறைவேறணும். அப்பா உம் சித்தம் நிறைவேறணும். என் சித்தம் அல்ல இறைவா, உம் சித்தம் நிறைவேறணும். அப்பா உம் சித்தம் நிறைவேறணும். எனக்கு இந்த தந்த சாட்சிக்காக நான் உண்மையிலே இந்த மாதிரி உங்கள் முன்பாக தேவனுக்காக நான் பேச தந்ததுக்காக போதற்கு நன்றி கூறன். போதகர் எனக்காக என் குடும்பத்துக்காக எங்கள் ஊழியத்துக்காக ஜெபிக்கும். அது மாத்திரமில்ல உங்களுக்காகவும் நாங்கள் ஜெபி உங்களை கண்டுட்டோம். நாங்கள் எல்லாரும் இங்கே சந்திக்காவிட்டாலும் அங்கே சந்திக்க வேணும். அதுக்காக நாங்கள் ஆயத்தப்படமாக இருக்கணும். இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை, அவர் தான் எங்களுக்கு கண்டுருங்க. அது மாத்திரமில்ல என்னுடைய போதருக்காகவும் அவரோட குடும்பத்துக்காக ஜெபியுங்கள். உங்களோட ஜெபம் அதுக்கு வெற்றி இருக்கு என்று அவர் வெற்றி கொடுத்த தெய்வம் நமக்காக வெற்றியாக வெற்றி சிறந்தார். தேங்க்யூ பாஸ்.
I thank Pastor and everyone for the opportunity. Please do continue. Pray for me and my husband also. Pray for the pastor. Victorious God will continue to give victory for us. Amen. ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டீங்களா? Amen. ஆமென். எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம் உங்களை பார்த்தது. எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிற்பாடு உங்களை பார்த்துருக்குறோம். It's such a joy to meet you after many, many years. குரலில் பெரிய வித்தியாசம். I did not see much difference in the voice. அதே குரல், Same voice. அன்று கேட்ட அதே குரல் தான். It is the same God has given us. ஆமென். பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த அவங்க பலவீனமாக இருந்தாலும் கூட கர்த்தர் அவர்களை பலப்படுத்தி கர்த்தர் பயன்படுத்தி வருகிறதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. Even though she is sick, God is able to the strength and continue to use her in the ministry. ஆகவே இந்த வழியில் நம் செய்திக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக அவர்களுக்காக ஜெபிப்பது நல்லது. I think it is good for us to pray before we go forth to the ஐயா message. அவர்கள் அவருடைய துணைவர் சமீபத்தில் அவர்கள் கீழே விழுந்து அவங்களுடைய சின்ன ஃப்ராக்சர், அவங்களுக்கு ஒரு சின்ன காலில் முறிவு ஏற்பட்டிருக்கிறது. And also about the brother, there's a fracture, small fracture in his leg part. ஆகவே அவர் சிகிச்சைக்காக இலங்கைக்கு போகிறார்கள். And also they're going for a surgery to Sri Lanka. ஆகவே இந்த வழியில் கூட நாங்கள் ஜெபம் பண்ணோம், கர்த்தர் அவர்களுக்கு புது பலன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணோம். Let us all pray together that God need to give them the strength. அவர்கள் இன்னமும் அவர்கள் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கணும். They should continue to rise up for God. கர்த்தருடைய ஊழியத்தை அவர்கள் செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லை, புதிய பாடல்கள் அவர்கள் எழுதணும், பாடணும். They should continue to serve God and also to write more songs and also sing a couple of more songs to God. ஆமென். சரி, எல்லாம் நம்முடைய கரங்களை நீட்டி அவர்களுக்காக ஒரு விஷயம் நாங்கள் ஜெபம் Let us பண்ணோம். all stretch forth our hands towards them and then let's pray for them. கர்த்தர் அவர்களை தொடணும், அவர்களை சுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணோம். Let us pray that God need to touch them and heal them. எல்லாருமே சத்தத்தை உயர்த்தி ஒரு Let us விஷயம் lift நாங்கள் up our ஜெபம் voice and pray unto God that God should heal them. தகப்பனே, நாங்கள் Father, ஜெபிக்கிறோம் we thank you, இயேசுவின் Lord. We thank you, நாமத்தினாலே. Lord. Thank you for this ஹalleluya, wonderful ஹalleluya, brother ஹalleluya. and sister, O ஓ Lord God. மை I pray ஸ்தோத்திரிக்கிறோம், unto them, O Lord. ஸ்தோத்திரிக்கிறோம், May ஸ்தோத்திரிக்கிறோம். you, Lord, bless them, Lord. Come and touch their life, O Master God. ஹalleluya, Touch their life, O ஸ்தோத்திரங்க God, Lord. தாமே. Touch them and Lord, bless இயேசுவின் them, O God. நாமத்திலே நாங்கள் கரங்களை Heal in the நீட்டி name of கரங்களை Jesus, வைத்து Lord நாங்கள் God. ஜெபிக்கிறோம். Heal them, O Lord God. கர்த்தாவே, நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசு As சுவாமி. he going to surgery, O Lord ஆண்டவரே, God, உம்முடைய கரம் I அவர்களை pray that தொடும்படி may நாங்கள் your ஜெபிக்கிறோம். hand shall உம்முடைய வல்லமை touch them அவர்களை and heal தொடட்டும். them, O God. இயேசுவின் mighty நாமத்தினால் presence, உம்முடைய வார்த்தை நாங்கள் mighty பேசுகிறோம், power ஜீவனை shall come and பேசுகிறோம், rest upon them. எதிர்காலத்தை பேசுகிறோம், Heal them, இன்னும் O Lord கிருபைகளை, God. We வரங்களை, speak the future. ஆசீர்வாதங்களை நாங்கள் Oh, பேசுகிறோம். we speak ஹalleluya. blessing upon them, O God. ஓ ஹalleluya. speak பலப்படுத்துங்க blessing, சுவாமி. இந்த Lord, முதிர் வயதில் strengthen அவர்கள் them, O God. கனிந்து என்று Strengthen வாசிக்கிறோமே, them and use them for your இன்னமும் glory. கர்த்தாவே அவர்கள் Let உமக்காக them rise up கனிதருகிறவர்களாய் now for you, Lord காணப்படட்டும். God. கர்த்தாவே Write அவருடைய more songs, பிரயாணங்களில் sing more நீங்க songs. கூட இருங்க, ஊழியங்களிலே கூட இருங்க. Oh, be with them in ஆண்டவரே, every angle of the இன்னமும் life, O Lord God. ஆண்டவரே வரங்களை every கொடுங்க, ministry, இன்னும் every நிறைய part of the life. பாடல்கள் கொடுங்க. Oh, in the coming days to give more new ஆண்டவரே, songs, O Lord. போகிற இடமெல்லாம் உம்முடைய நாமத்தை உயர்த்தவர்களை Wherever they go, பயன்படுத்துங்க Lord, let the சுவாமி. lift of your name, O Lord. உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு We கொடுக்கிறோம். submit into your hands. பெரிய காரியங்களை Do செய்யுங்க. great things, O God. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் In the கொள்கிறோம் name of பிதாவே. Jesus, we pray, Father. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya. Hallelujah. ஆமென். ஒரு விஷய கரங்களை தட்டி அவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Let us clap our hands and thank God for them. Amen. ஆமென். இந்த வேளையிலே நாம் நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்ல போகிறோம். பாஸ்டர் சஞ்சி அவர்கள் மத்தியில் இருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். It is a great blessing that we have Pastor Sanchi in the midst of us. We're going to listen to the word of God right now. பிள்ளைகள் உங்களுடைய வகுப்புகளுக்கு நீங்க போகலாம். Children, you can go to your Sunday school. ஆமென். Amen. நம்முடைய கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். Let us clap our hands and welcome Pastor Chin.